இலங்கை தமிழரோட பூர்வீகம் என்ன? இயக்கர் நாகர் அப்படிங்கிற ஆதிக்குடிகள் இலங்கையில வாழ்ந்தாலும் இலங்கையில காலாதிகாலமாக வாழுகிற தமிழர்கள், அந்த தமிழ் மக்கள் சிங்களவர்கள் என்கின்ற ஆரிய இனத்தவர்கள் இலங்கைக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே தொன்று தொட்டு இலங்கையில வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாய் தமிழகத்துக்கும் இடையில பல நெருங்கிய தொப்புள் கொடி உறவுகள், தொப்புள் கொடி தொடர்புகள், நெருங்கிய தொடர்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எங்களோட வரலாறு சரியாக எழுதப்படவில்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்றாலும் உண்மையை சொல்ல போனா எங்களோட மூதாதையர்கள் விட்ட மிகப்பெரிய தவறு ஈழத்தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னு நாங்க பார்க்கிறப்போ மகாவம்சம் என்கின்ற ஒரு சிங்கள வரலாற்று நூலை அடிப்படையாக வைத்து இலங்கை தமிழர்கள் இலங்கையில எவ்வளவு காலமாக தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறோமே தவிர, உண்மையை சொல்ல போனா எங்களுடைய பெயர், எங்களுடைய எச்சம் எல்லாம் தாய் தமிழகத்திலிருந்து வந்தது. இதனை பலரால ஜீரணிக்க முடியாம கூட இருக்கு. அம்மா மெதுவாக எங்களின் பூர்வீக வரலாற்றினை சொல்ல தொடங்கினார். நாங்கள் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவில் இருந்து வந்த தமிழர்கள். எங்களின் பூர்வீகம் இந்தியாதான். சிங்களவர்களின் வரலாறு எங்களுக்கு பின்னர் தான் தொடங்கியது. இந்தியாவின் குமரி கண்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மூதாதையர்களின் எச்சம்தான் நாங்கள். இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கையும் இந்தியாவும் ஒரே நிலப்பகுதியாகவே இருந்திருக்கின்றன. இது வரலாற்று நூல்களும் ஆய்வாளர்களும் கூறுகின்ற தகவல். ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் தொல்பொருட் தடயங்களை அடிப்படையாக வைத்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே லெமூரியா கண்டத்தில் இலங்கை தமிழர்களின் பூர்வீக குடிமக்கள் இந்திய தமிழர்களின் மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி மற்றும் சுனாமி அலைகளின் விளைவினால் இந்த லெமூரியா கண்டத்தின் சிறிய பகுதி தீவுத்திடலாகி இந்து சமுத்திரத்தினுள் அமிழ்ந்து கொள்கிறது. இந்த பகுதிதான் பிற்காலத்தில் இலங்கையாக தோற்றம் பெற்றது என ஐயா சொல்லுகையில், வரலாற்றில் சிறு ஐயம் கொண்டவளாக அம்மா, அப்படின்னா இலங்கைக்கு எப்படி தமிழர்கள் வந்தார்கள்? இந்திய தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை பேரனுக்கு சொல்ல வேண்டியதுதானே. புள்ள, உனக்கு ஆடருக்கு முன்னாடியே தமக்கு ஈரல் வேண்டும், இறைச்சி வறுவல் வேண்டும் என்று அடம்பிடிக்கிற ஆளுங்க மாதிரி நீயுமேன் அவசரப்படுற? கிழவன் சொல்லுவன் தானே. இவ்வாறு ஐயா எச்சரித்தார். இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குமரி கண்டத்தின் சிறு பகுதியாக இந்து சமுத்திரத்தினுள் அமிழ்ந்த இலங்கை சிறுதீவின் ஆதி குடிகள் இயக்கர் நாகர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் எங்கள் நாட்டில் தொன்று தொட்டு வாழ்ந்த பழங்குடி மூதாதையர்களில் பலருக்கு வரலாற்றினை எழுதி ஆவணப்படுத்துவது தொடர்பான விடயங்கள் தெரிந்திருக்கவில்லை. ஆயினும் கிறிஸ்துவுக்கு பின் 17ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் எங்களின் பண்டை தமிழர்களினுடைய வரலாற்றினை மூதாதையர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அப்படின்னா ஐயா, இப்ப புலிமாமாக்கள் கூட சண்டை போடுற சிங்கள மக்கள் எப்ப இலங்கைக்கு வந்தார்கள்? இப்படி ஒரு கேள்விய நான் கேட்டேன். கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டளவில் இந்தியாவின் வங்காள தேசத்திலிருந்து இலங்கையினுள் நுழைந்த ஆரியர்களுடைய வழித்தோன்றல் தான் இந்த சிங்களவர்கள். அந்த மண் உங்களுக்கு, சொந்த மண் எங்களுக்கு. நீங்க வேறு நாடையா, நாங்க வேறு நாடு. நீங்க வேறு நாடையா, நாங்க வேறு நாடு.